முக்கிய செய்திகள். இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 18% குறைத்தார் ட்ரம்ப். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என்றும் அறிவித்தது அமெரிக்கா. ட்ரம்பிடம் மோடி சரணாகதி அடைந்து விட்டதாக காங்கிரஸ் தாக்கு. மத்திய அரசை அமெரிக்கா வழிநடத்துகிறதா என்றும் கேள்வி. குஜராத், ராஜஸ்தானில் சிறுபான்மையின வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கம். போலி விண்ணப்பத்தை தாக்கல் செய்து பாஜகவினர் முறைகேடு. ஆணவம் பிடித்த தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்ததே இல்லை. எஸ்ஐஆர் விவகாரத்தில் மம்தா பானர்ஜி ஆவேசம். சிந்து நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக உத்தரவு. சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க முடியாது என மத்திய அரசு நிராகரிப்பு. வணக்கம். வணக்கம். இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 25%லிருந்து 18% அமெரிக்கா குறைத்துள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதிப்பு கொள்கையை அந்நாடு கடைபிடிக்கும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார். கனடா, மெக்சிகோ உட்பட உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் கடும் இறக்குமதி வரிகளை விதித்தார். இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் சீனா மீதான வரியை ட்ரம்ப் பல மடங்கு உயர்த்தினார். பின்னர் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரி விகிதத்தை குறைத்தார். இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே 25% வரி விதித்த ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக 25% வரி விதித்து இந்தியாவுக்கான வரியை 50% உயர்த்தினார். ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் இந்தியாவில் தொழில்துறை கடும் பாதிப்புகளை சந்தித்தது. தமிழகத்திலும் ஜவுளி, ஆடைகள், இயந்திரங்கள், ஆட்டோமொபைல், நகைகள், ரத்தின கற்கள், தோல் காலணிகள், கடல் பொருட்கள், ரசாயனங்கள் உள்ளிட்ட துறைகள் பாதிக்கப்பட்டன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்த நிலையில் வர்த்தக அமைச்சகம் பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்நிலையில் பிரதமர் திரு மோடியை தொடர்பு கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரியை குறைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இதனை தனது ட்ரூத் வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்க திரு மோடி ஒப்புக்கொண்டதாக கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான பரஸ்பர வரி 25%லிருந்து 18% குறைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த கூடுதல் 25% அபராத வரியும் நீக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக சுமார் 50% இருந்த வரி தற்போது 18% குறைந்துள்ளது. மேலும் 45 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான அமெரிக்க பொருட்களை வாங்குவதற்கும் பிரதமர் திரு மோடி உறுதியளித்துள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை 0 இந்தியா முன்வந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா மீதான வரியை குறைத்ததற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு பிரதமர் திரு மோடி நன்றி தெரிவித்துள்ளார். ஆனால் ட்ரம்பின் இந்த அறிவிப்பை விமர்சித்துள்ள காங்கிரஸ் இந்த தகவலை மத்திய அரசு ஏன் அறிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியா தொடர்பான அனைத்து தகவல்களையும் ட்ரம்பே அறிவிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ் அவரிடம் திரு மோடி சரணாகதி அடைந்து விட்டதாக சாடியுள்ளார். மத்திய அரசை அமெரிக்கா வழிநடத்துகிறதா என்றும் அவர் வினவியுள்ளார். எஸ்ஐஆரில் விண்ணப்பம் 7ஐ முறைகேடாக பயன்படுத்தி குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் லட்சக்கணக்கான சிறுபான்மை மக்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் பீகாரில் 60 லட்சம் பேரும், தமிழ்நாட்டில் 97 லட்சத்திற்கும் மேற்பட்டோரும், மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் பேரும், குஜராத்தில் 77 லட்சம் பேரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டனர். இதில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் BLO எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை பயன்படுத்தி முறைகேடாக விண்ணப்பம் 7ஐ சமர்ப்பித்து இஸ்லாமியர்களின் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இறந்தவர்கள் மற்றும் நிரந்தரமாக வேறு முகவரிக்கு சென்றவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு தேர்தல் ஆணையத்தால் பயன்படுத்தப்படும் இந்த விண்ணப்பத்தை BLOக்கள் மூலம் பாஜகவினர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு வருவது தெரியவந்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் 10 லட்சம் இஸ்லாமியர்களின் பெயர்கள் விண்ணப்பம் 7ஐ பயன்படுத்தி BLOக்கள் நீக்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. BLOக்கள் பெயரில் போலியாக கையெழுத்துக்களை போட்டு விண்ணப்பம் 7ஐ தாக்கல் செய்து பாஜகவினர் முறைகேடு செய்துள்ளதும் அம்பலமாகியுள்ளது. பெயர்கள் நீக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் BLOக்களை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு பல இடங்களில் தாங்கள் ஃபார்ம் 7ஐ தாக்கல் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இதுபோல ராஜஸ்தான் மாநிலத்திலும் ஃபார்ம் 7ஐ மொத்தமாக தாக்கல் செய்து ஏராளமான இஸ்லாமியர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கியது அம்பலமாகியுள்ளது. உயிரோடு இருப்பவர்களையும் முகவரி மாறாதவர்களையும் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் இது மிகப்பெரிய வாக்கு திருட்டு என்று சாடியுள்ளது.
இவ்வளவு ஆணவம் பிடித்த பொய் பேசும் தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்ததே இல்லை என்று மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட SIRல் இறப்பு, இடம்பெயர்ந்தவர்கள், விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்காதவர்கள் என 58 லட்சம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டன. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அந்த மாநிலத்தின் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை கண்டித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் SIRல் பெயர் நீக்கப்பட்ட 50 பேருடன் செல்வி மம்தா நேற்று டெல்லி சென்றார். பின்னர் பாதிக்கப்பட்ட 50 பேரையும் கருப்பு உடை அணியச் சொல்லி தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வி மம்தா பானர்ஜி, இவ்வளவு ஆணவம் பிடித்த பொய் பேசும் தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்ததே இல்லை என்றார். யாருக்கும் எந்த பதவியும் நிரந்தரம் அல்ல என்பதை தேர்தல் ஆணையர் மறந்துவிட்டதாகவும், பாஜகவின் தூண்டுதலின் பேரில் SIR பணிகளை மேற்கொண்டு வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதாகவும் அவர் சாடினார். आप इंक्लूशन नहीं कर रहे, आप डिलीशन कर रहे। पहले 58 लोग को वोट दिया, इसका बाद 1.4 करोड़ मीन 2 करोड़ आदमी का नाम अब मिसमैच में डाल दिया. அனைவரும் ஒரு நாள் தாங்கள் வகிக்கும் பதவியிலிருந்து மாறத்தான் வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையரிடம் செல்வி மம்தா தனது வெறுப்பை காட்டினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் டெல்லிக்கு வந்தாலே இங்குள்ள காவல்துறை நடுங்குவதாக அவர் விமர்சனம் செய்தார். டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பின் போது இந்த காவல்துறை எங்கே சென்றது என்றும் செல்வி மம்தா பானர்ஜி சாடினார். இதற்கிடையே செல்வி மம்தாவின் குற்றச்சாட்டை மறுத்த தேர்தல் ஆணையம் அவர் மேசையை தட்டி பேசியதாகவும் மிரட்டும் தொனியில் இருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சிந்து நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இந்தியாவின் முடிவுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக பாகிஸ்தான் சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தை நாடியது. நெதர்லாந்து நாட்டின் ஹேக் நகரை தலைமையிடமாக கொண்ட சர்வதேச நடுவர் நீதிமன்றம் சிந்து நதிநீரை நிறுத்திய இந்தியாவின் முடிவுக்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளது. மேலும் அங்கு செயல்பட்டு வரும் கிஷன் கங்கா மற்றும் ரட்லே ஆகிய 2 நீர்மின் நிலையங்களின் செயல்பாட்டு பதிவேடுகளை வரும் 9ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு இந்தியாவுக்கு உத்தரவிட்டது. சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கான முறையான விளக்கத்தை அளிக்குமாறும் இந்தியாவுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இதனை நிராகரித்துள்ள இந்தியா, சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு சட்டவிரோதமானது, பாகிஸ்தானுக்கு சாதகமானது என கடுமையாக சாடியுள்ளது. சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் முறையாக அங்கீகரிக்கவில்லை. எனவே சிந்து நதிநீர் ஒப்பந்த பிரச்சனையை அந்த நீதிமன்றத்தின் கீழ் விசாரித்தது கடுமையான மீறல் என்று கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சகம், அந்த நீதிமன்றம் எடுக்கும் எந்த ஒரு தீர்ப்பும் அல்லது முடிவும் சட்டவிரோதமானது. எனவே ஜம்மு காஷ்மீரில் உள்ள கிஷன் கங்கா மற்றும் ரட்லே நீர்மின் திட்டங்கள் குறித்த சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்க முடியாது என கூறியுள்ளது. சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள தனது எந்த ஒரு கடமைகளையும் நிறைவேற்ற இந்தியா இனி கட்டுப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இந்தியா தனது உரிமைகளை பயன்படுத்தி எடுக்கும் நடவடிக்கைகளின் சட்டப்பூர்வ தன்மையை ஆராய யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ள மத்திய அரசு, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி அளிப்பதை நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் தூண்டுதலின் பேரில் அரங்கேற்றப்படும் இந்த சமீபத்திய நாடகம் பயங்கரவாதத்தின் உலகளாவிய மையமாக அதன் பங்கிற்கு பொறுப்பேற்பதில் இருந்து தப்பிப்பதற்கான மற்றொரு அவநம்பிக்கையான முயற்சியாகும் என்றும் கூறியுள்ள மத்திய அரசு, இந்த போலியான நடுவர் மன்ற வழிமுறையை பாகிஸ்தான் நாடியிருப்பது பல தசாப்தங்களாக சர்வதேச மன்றங்களை ஏமாற்றி கையாண்டு வரும் அதன் வழக்கமான பாணியுடன் ஒத்துப்போவதாகவும் தெரிவித்துள்ளது. புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்தும் போது சென்னையில் இருந்து ஹைதராபாத்திற்கு 2 மணி நேரம் 55 நிமிடத்திலும், சென்னையில் இருந்து பெங்களூருவிற்கு 1 மணி நேரம் 13 நிமிடத்திலும் செல்ல முடியும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் 7 புல்லட் ரயில் பாதைகள் அறிவிக்கப்பட்டன. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு 35,700 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக கூறினார்.
சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் உள்ளிட்ட 7 புல்லட் ரயில் பாதைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பயண நேரம் மிச்சமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். Chennai and Bangalore will be limited to 1 hour and 13 minutes will be the time of travel between Chennai and Bangalore. Similarly, Chennai Hyderabad will be a time of just 2 hours and 55 minutes. So this will be a very big economic corridor. மத்திய பட்ஜெட் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் நிதி பற்றி சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார், தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு கடந்த பட்ஜெட்டில் 6331 கோடி ரூபாயும் இந்த பட்ஜெட்டில் 7611 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறினார். கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகள் முடிந்துவிட்டதாகவும் அடுத்த மாத இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய ரயில் திட்டங்களுக்கு நிலங்களை கையகப்படுத்துவது குறித்து மாநில அரசிடம் தொடர்ந்து பேசி வருவதாக திரு விபின்குமார் கூறினார். மாம்பழம் சின்னம் தங்கள் தரப்புக்கே கிடைக்கும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாமகவின் பெயர், சின்னம் யாருக்கு என்பதில் இரு பிரிவுகளாக செயல்பட்டு வரும் டாக்டர் ராமதாஸுக்கும் திரு அன்புமணிக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. போலி ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்து திரு அன்புமணி தரப்பு மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள டாக்டர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்சி சின்னம் மற்றும் கட்சி தொடர்பான தகவல்களை தங்கள் முகவரிக்கு அனுப்ப உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார். அப்போது அன்புமணி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்திருக்கும் ரிட் மனு ஏற்கத்தக்கதல்ல என்றும் தங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்றும் கூறினார். இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள், வழக்கில் இணைய விரும்பினால் மனு தாக்கல் செய்யுங்கள் என்று கூறி வழக்கில் சேர்க்கப்படாதவர்களின் வாதத்தை தற்போது கேட்க முடியாது என்றனர். இதையடுத்து இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் 3 வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் தைலாபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ராமதாஸ், மாம்பழம் சின்னம் தங்கள் அணிக்கே கிடைக்கும் என்றார். ஏப்ரல் 24ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கு முன்னாலேயே வானத்திற்கும் பூமிக்குமாக சில பேர், சில பதர்கள் எம்பி குறித்து நாங்கள் பதறோம் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதனால 24ஆம் தேதி வரைக்கும் நாணயமா கட்சி நடத்துகிற நாம காத்திருப்போம். நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் மாம்பழம். இதற்கிடையே தேர்தல் சின்னம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் திரு அன்புமணி டெல்லி சென்றுள்ளார். பாமக பெயர் மற்றும் சின்னம் விவகாரம் குறித்து தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து அவர் முறையிட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உயர்கல்வித்துறையில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர் சேர்க்கை குறைவது ஏன் என்ற கேள்விக்கு மத்திய அரசு மழுப்பலான பதில் அளித்துள்ளதாக விசிக எம்பி திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். அண்மையில் வெளியிடப்பட்ட அகில இந்திய உயர்கல்வி கணக்கெடுப்பு 2022-23 தரவுகளின்படி தனியார் பல்கலைக்கழகங்களில் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடி மாணவர்கள் தொடர்ந்து குறைவாக சேர்க்கப்படுவதாகவும் அதை மத்திய அரசு மதிப்பாய்வு செய்கிறதா என்றும் 4 கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு சுகந்த மஜும்தார், கல்வி என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பொறுப்பு என்றார். தேசிய கல்விக் கொள்கை 2020ஆம் ஆண்டின்படியே மாணவர்களுக்கு கல்வி போதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதே இதன் நோக்கம் என்றும் திரு சுகந்த மஜும்தார் கூறியுள்ளார். மத்திய கல்வி நிறுவனங்களின் சேர்க்கைக்கான இடஒதுக்கீடு சட்டம் 2006 படி பட்டியல் சாதிகளுக்கு 15%, பழங்குடிகளுக்கு 7.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு 27% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவுகளுக்கு 10% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த 2019ஆம் ஆண்டு ஜனவரியில் மத்திய கல்வி நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த எம்பி திரு ரவிக்குமார், உயர்கல்வித்துறையில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர் சேர்க்கை குறைந்தது குறித்து எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்றார். மேலும் சேர்க்கையை அதிகரிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்தும் பதிலில் இல்லை என்றும் அவர் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் நிலைப்பாடு என்னவென்று தெரியாமல் அவரது ஆதரவாளர்கள் குழப்பத்தில் உள்ளனர். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி பணிகளில் கட்சிகள் தீவிரம் காட்டுகின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியை விமர்சித்து வந்த அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் மௌனம் சாதித்து வருகிறது. அதிமுக இணைப்பு குறித்து பேசி வந்த முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார்.
தனித்து விடப்பட்ட ஓபிஎஸ் தாமே முன்வந்து கோரிக்கை விடுத்தும் அதிமுகவில் மீண்டும் நுழையும் கதவு மூடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சென்னை விமான நிலையம் வந்த திரு ஓ பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முயன்ற போது தாம் மௌன விரதம் என அவர் கூறி சென்றது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. திரு ஓ பன்னீர்செல்வத்தின் முன்னாள் ஆதரவாளரான திரு ஜேசிடி பிரபாகர் திரு ஓபிஎஸ் தாவேகாவிற்கு வருவதே அவருக்கு நல்லது என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திரு ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் நிலைப்பாடு குறித்து தெரியாததால் அவரது ஆதரவாளர்கள் குழப்பத்தில் உள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் வணிகர்கள் கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். வணிக சங்கங்களின் பேரமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய நிதி அமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட் ஏமாற்றமான பட்ஜெட் என்று விமர்சித்தார். தங்கத்துக்கான சுங்க வரியை குறைக்கவில்லை என்ற திரு விக்ரமராஜா ஜிஎஸ்டி வரி 4 அடுக்கை 2 அடுக்காக மாற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். வியாபாரிகளுடைய பிரச்சனை எல்லாம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அது ஏமாற்றும் பட்ஜெட்டாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்த இருக்கிறோம். ஜிஎஸ்டியில நாங்கள் கேட்டது 4 அடுக்கு வரி விதிப்பு 2 அடுக்காக மாற்றியிருக்கிறார்கள். அதை 1 அடுக்காக மாற்றப்பட வேண்டும். சாமானிய வணிகர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் எளிமையாக இருக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். விரைவில் தேர்தல் வர உள்ளதால் அதற்காக விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு விக்ரமராஜா வலியுறுத்தினார். தற்போதைய விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு 50,000 ரொக்கம் மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் என்பதை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி அதிமுக நிர்வாகி 1,60,00,000 ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றிய வழக்கில் மீண்டும் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி திரு கிருஷ்ணன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் திரு குமரகுரு 1,60,00,000 பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னை ஏமாற்றியதாக போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் அப்போதைய துணை காவல் கண்காணிப்பாளரான திரு பிரதீப் இந்த வழக்கு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து எந்தவிதமான சாட்சியங்களிடமும் முறையான விசாரணை மேற்கொள்ளாமல் வழக்கை முடித்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திரு கிருஷ்ணன் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கடந்த 7 மாதங்களாக நடைபெற்று வந்தது. திரு கிருஷ்ணன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட 42 ஆவணங்கள் மற்றும் சாட்சிகளிடம் நீதிபதி திருமதி இருசன் பூங்குழலி விசாரணை மேற்கொண்டார். குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது வழக்கிற்கான முகாந்திரம் இருப்பது தெரியவந்ததை அடுத்து வழக்கை மீண்டும் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு பனிமூட்டம் நிலவும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை விடைபெற்றது முதல் சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் மாலையில் குளிர்காற்றும் அதிகாலையில் பனியின் தாக்கமும் நீடித்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறியுள்ள வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 25% இருந்து 18% அமெரிக்கா குறைத்துள்ளது. எஸ்ஐஆரில் விண்ணப்பம் 7 முறைகேடாக பயன்படுத்தி குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் லட்சக்கணக்கான சிறுபான்மையினரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வளவு ஆணவம் பிடித்த பொய் பேசும் தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்ததே இல்லை என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.